Dear student, 12th standard chapter 3 le exercise 3.1 sum number 8. If alpha, beta, gamma and delta are the root of the polynomial equation. Okay. 2x power 4 plus 5x cube minus 7x square plus 8 equals 0. Find the quadratic equation with the integer coefficient of whose root are alpha plus beta plus gamma plus del and alpha, beta, gamma, del. கொஸ்டின் என்ன கொடுத்தனா ஒரு ஃபோர்த் ஆர்டர் உள்ள ஒரு பாலினாமல் கொஸ்டின் கொடுத்துறாங்க. இந்த ஃபோர்த் ஆர்டர் பாலினாமல் சால்வ் பண்ணால் ஆல்பா பீட்டா காமா டெல் 4 ரூட்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த 4 ரூட்ஸை ஃபார்ம் பண்ணி ஒரு ஜஸ்ட் நான் அந்த 4 ரூட்லேருந்து ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் ஒரு சிங்கிள் ரூட், இது ஃபுல் டைம்ஸும் ஆல்பா பீட்டா காமனா இது சிங்கிள். அப்போ நெக்ஸ்ட் நம்ம 2 ரூட்ஸு இந்த 4 ரூட் வச்சு இந்த 2 ரூட்டு ஃபார்ம் பண்ணி ஜஸ்ட் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இது ஃபுல்லாக சம்மேஷன் 1 ஃபார்ம் பண்ண போகிறோம், இது சம்மேஷன் 2னா ஃபார்ம் பண்ணி 2 இது ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே, இப்படி ஃபார்ம் பண்ணலாமா? ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபோர்த் ஆர்டரில் கோஎஃபிஷியன்ட் ஏ பி சி டிஇ எல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஏன்னா டி வேல்யூ இல்லாத 0 ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ ஆல்பா பீட்டா காமா ரூட்னா இப்போ சம்மேஷன் வரும் 4 டைம் ஆட் பண்ணால் மைனஸ் பி பை ஏ, பி வேல்யூ தெரியும் நமக்கு மைனஸ் 5/2. நெக்ஸ்ட்டு எனக்கு 2 3 எல்லாம் யூஸ் பண்ண போகிறது. ஏன் ரீசன் என்ன? ஆல்பா பீட்டா காமா 4 வேல்யூ. அப்போ ஃபஸ்ட்டு 4 ரூட்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் வேல்யூ ஆட் பண்ணோம், நெக்ஸ்ட்டு 2 வேல்யூ அடிஷன் பண்ணோம், தேர்டு 3 வேல்யூ ஆட் பண்ணோம், ஃபோர்த்து வந்து 4 வேல்யூ. அப்போ நமக்கு லாஸ்ட்டு 4 வேல்யூக்கு தான் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ரிமைனிங் சம்மேஷன் 2 சம்மேஷன் 3லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஓகே, அப்போ டேரெக்டாக சம்மேஷன் 4னா ஈவன் நம்பர் வரும், ஏன்னா அங்கே மைனஸ் வராது. 4 வந்து ஈவன் நம்பர், மைனஸ் வராது. சம்மேஷன் 1 வந்து ஆட் நம்பர், அப்போ மைனஸ் பி பை ஏ. பி வேல்யூ நமக்கு தெரியும் 5/2. இ வேல்யூ 8/2 வந்து நம்ம 4. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஃபார்மேட் ரூட்ஸ் நமக்கு இந்த 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 2 ரூட்ஸ்க்கு தான் என்ன ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஃபுல் டைமும் என்ன ஃபார்ம் பண்ணிடுறோம், மைனஸ் 5/2 ஆல்பா பீட்டா காமா ரூட், அதோட ரூட் நம்ம 4. அப்போ இந்த 2 ரூட்ஸாக இந்த 2 ரூட் ஃபார்ம் பண்ணி நம்ம என்ன ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். இதுலேருந்து 2 ரூட்ஸ் நம்ம தெரியும் நமக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்னா இது ஏ, இது எக்ஸு ஒய்ன்ட்டு நோட் பண்ணிங்க. ஃபஸ்ட் நான் எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஃபஸ்ட்டு சம்மேஷன் 1 தான் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ ஒரு 2 ரூட்ஸ் ஆல்பா கமா பீட்டா சொன்ன ஒரு ஆல்பா ப்ளஸ் பீட்டா சொல்லியா, அதே சேம் தான் எக்ஸ். அப்போ நெக்ஸ்ட் நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் 2 டைம்ஸ் ஆட் பண்ணோம், மைனஸ் 5/2 ப்ளஸ் 4 எல்சியும் எடுத்துங்க. அப்போனா நமக்கு 3/2. சம்மேஷன் 2னா ஜஸ்ட் மல்டிப்ளை 2 ரூட்டும் மல்டிப்ளிகேஷன். அப்போ 2 அதுக்கு 2 டைம்ஸு மைனஸ் 5/2 மைனஸ் 10. அப்போ சம்மேஷன் 2 இருந்தால் ஒரு குவாட்ரிகேஷனாக ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சம்மேஷன் 2 = 0. இதை நமக்கு என்ன வரும், 2 ரூட்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு குவாட்ரிகேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஜென்ரல் ரூல். சம்மேஷன் 1க்கு நம்ம 3/2 இன்ட்டு எக்ஸ், சம்மேஷன் 2 வந்து மைனஸ் 10. ஓகே, மைனஸ் 10. நெக்ஸ்ட்டு இப்போ எல்சி ஃபார்மேட் இல்லாமா, 2 வந்து எல்சி எடுத்துங்க. இந்த 2 2x ஸ்கொயர் மைனஸ் 3x இருக்கும், இந்த 2 போனால் மைனஸ் 20 = 0. இந்த 2 ஆப்போசிட் போனோம்னா நமக்கு 0 ஆகிடும். ஓகே, அப்போ 2x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 20 = 0. அது நமக்கு என்ன வரும், இந்த ஆல்பா ப்ளஸ் பீட்டாகுமா இந்த 2 ரூட்டோட குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.